ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழன்ஸ் தமிழ். நான் அகிலப்பிரியன். நாம் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபரை கடந்துட்டோம். ஒவ்வொரு யூடியூபருக்கும் முதல் 10,000 சப்ஸ்கிரைபரை கடக்கிறது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். இந்த சேனலுக்கும் எனக்கும் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. 10,000 சப்ஸ்கிரைபருங்கிறது எனக்கு ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதனால் உங்களுக்கு பெரிய 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 நன்றி. வளன்னு பேசாமல் அன்பாக்சிங்குள்ளே போவோம். நம்ம சேனலுக்குன்னு ஒரு ட்ரைபேட் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நமக்கு இருக்க சோம்பேறித்தனம் என்னன்னா, ஒரு பொருளை வாங்குவோம்னு நினச்சிக்கிட்டு மட்டும்தான் இருப்போம், வாங்க மாட்டோம். அதுதான் இங்கேயே நடந்தது. எத்தனையோ வாட்டி வாங்கணும்னு நினச்சோம், வாங்காமையே தள்ளி போயிட்டு இருந்தது. இப்போ தான் ஒரு வழியாக ஒரு ட்ரைபேட் வாங்கிட்டேன். 10,000 சப்ஸ்கிரைபரை கடந்ததுக்கப்புறம் தான் ஒரு ட்ரைபேட் வாங்கியிருக்கோம். இந்த ட்ரைபேடை மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பேக்கிங் எல்லாம் ஓரளவு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த பபுள்ஸ் வச்ச பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கும் பார்த்திங்களா, குட்டி குட்டி பபுள்ஸாக அதில் வந்துட்டு ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தெரியல. அதை வச்செல்லாம் ரேப்பர் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ள சேஃப்டிக்கு இன்னொரு அட்டையும் வச்சுருந்தாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே. ஆனால் உள்ளே ஒரு பெரிய சம்பவத்தையும் பண்ணிட்டாங்க. நமக்கு சம்பவம் பண்ணவே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை அன்பாக்சிங் உள்ளே போனதுக்கு அப்புறம் சொல்கிறேன். உள்ளே ஓப்பன் பண்ண உடனே எடுத்ததும் ஒரு ஹெட்டு தான் கொடுத்துருந்தாங்க. அது பார்க்கவே ஓரளவு குவாலிட்டியாக, கனமாக, வெயிட்டாக நல்லாவே இருந்தது. அடுத்ததாக அந்த மொபைலை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறதுக்காண்டி ஒரு கிளிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக ஸ்டாண்டு இருந்தது. இந்த ஸ்டாண்டில் தான் ஒரு சம்பவம் பண்ணிட்டானுங்க. ஆர்வமாக அன்பாக்சிங் பண்ணால் நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நம்ம ஒரு ட்ரைபேடை உடச்சிட்டானுங்க. 3 காலையும் பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ஒரு கிளிப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த கிளிப்பை நம்மளுக்கு உடச்சி கொடுத்துட்டாங்க. அதை பார்த்த உடனே அச்சச்சோன்னு இருந்தது. ஆசையாக வாங்கினதை ரிட்டன் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ரிட்டன் போட்டால் 1 வாரம் 10 நாள் இழுத்தடிச்சிருவாங்க. அதனால் நம்ம அண்ணாத்தை ஃபெவிக்விக்கை வச்சு ஒட்டிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வேறு என்ன பண்ணுறது. இந்த ட்ரைபேடு வந்து ஒரு 7 ஃபீட் இருக்கிற ட்ரைபேடு. இதில் மொத்தமாக 3 அடுக்கு இருக்குது. இழுக்க உள்ளே இருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. 3ஐயும் கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரூ டைப்பில் ஒரு கிளிப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த ஹெட்டை பார்த்திங்கன்னா ஓரளவு குவாலிட்டியாகவே இருந்தது. நல்லா வெயிட்டாக இருந்தது. அதில் தான் அந்த செல்ஃபோனை பிடிச்சிக்கிற அந்த கிளிப்பை மாட்டிக்கலாம். இதை வந்து 360 அளவுலையும் திருப்பிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. பரவாயில்ல. ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. இங்கே ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. அதை டைட் பண்ணால் இது ஆட மாட்டேங்குது. இதை லூஸ் பண்ணால் ஆடுது. பரவாயில்ல. முழுசாக வீடியோக்குள்ளே இந்த ட்ரைபேடை கொண்டே வர முடியலை. இப்படி வச்சுக்கலாம். வேறு என்ன பண்ணுறது, ஃபெவிக்விக் வச்சு தான் வைக்கணும். ஹெட்டில் மேலே ஸ்க்ரூ போடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்துட்டு நம்மளோட அந்த ஹெட்டை வந்துட்டு வச்சு திருவிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வச்சு ஓகே. அடுத்ததாக அந்த செல்ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு கிளிப்பு கொடுத்துருந்தாங்க. அதில் பின்னாடியும் டைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இல்லை அப்படியே செல்லை வந்துட்டு நிமித்து வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதில் கீழேயும் வந்துட்டு ஒரு டைட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம 2 விதமாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கலாம், அதாவது செங்குத்தாகவும் வச்சுக்கலாம், கிடைமட்டமாகவும் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்ததாக ஸ்டாண்டோட உயரத்தை பார்ப்போம். அதில் 7 ஃபீட் சொல்லியிருந்தாங்க. வாங்க எவ்வளோ உயரம் இருக்குன்னு பார்ப்போம். பரவாயில்ல, அவங்க சொன்ன ஹைட் இருந்தது. எங்களோட டியூப் லைட்டையே தொட்டுருச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லாவே இருக்குது. குவாலிட்டியும் ஓரளவு தேவலை. அந்த உடஞ்சது மட்டும்தான், அது கொஞ்சம் பிளாஸ்டிக் சரியில்லாததுனால உடஞ்சிருக்கலாம். பேக்கிங் சரியில்லை. பேக்கிங்கில் கூட குறை சொல்ல முடியாது, ஏன்னா பேக்கிங் கரெக்டாக இருந்துச்சு. அந்த அட்டை பாக்ஸ் அமுங்கின மாதிரியே நசுங்கின மாதிரி எதுவுமே இல்லை, நல்லாவே இருந்தது. அட்டை பாக்ஸில் எந்த வித டேமேஜும் இல்லாத போது உள்ளே இருக்க பொருள் எப்படி உடஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும் போது, ஒருவேளை உடஞ்ச பொருளையே உள்ளே வச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஓகே, என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம வெறும் அஷ்யூம் மட்டும்தான் பண்ண முடியும். உண்மையிலே என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியல. நான் இந்த ட்ரைபேடை மீஷோவில் 377 ரூபாய்க்கு வாங்கினேன். உங்களுக்கு இது மாதிரி ட்ரைபேட் வாங்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த ட்ரைபேடை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லைன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 10,000 பேருக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற பல லட்சம் பேருக்கும் ரொம்ப நன்றி. நான் இதோட வீடியோஸை தொடர்ச்சியாக ப்ளே பண்ணுறேன். வேணுங்கிறவங்க பாருங்கள், வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது தமிழன்ஸ் தமிழ். நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம், இல்லை எப்படி வேணுமாலும் நமக்கு எந்த டிகிரி செல்சியஸ் எந்த சைடு வேணுமாலும் எப்படி வேணுமாலும் வச்சு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். இந்த இப்படியும் மாற்றி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைங்களா, இது பண்ணிவிட்டு இப்படி மேலே பார்த்த மாதிரியும் வைக்கலாம். இதுக்கு ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. த்ரீ ரொட்டேஷன். இது நாப்பு. இது மாதிரி இதுக்கு ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. எவ்வளோ வேணுமாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். போயிட்டே கிட்டத்தட்ட டியூப் லைட்டை தொட்டுருச்சு. இந்த அவசரத்துக்கு இந்த ட்ரைபேட் இருக்கு. நல்ல உயரம்ல பார்த்துக்கோங்க எவ்வளோ அவசரம்.